அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்தளவில் புதிய நிலையை நீங்கள் இப்போ ஆரம்பித்து இது வரைக்கும் நடந்தெல்லாம் போட்டுண்டா இனிமேல் நம்ம புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாரமாக இருக்கும். தொழிலில் ஒரு சில சவால்கள், ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கடைசியில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் எதான்னு கிடச்சிதுன்னா அது அவசரப்படாமல் கவனமாக செயல்படுங்க. செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் பண விஷயங்களை செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கட்டும். காதல் பண்ணுறவங்களுக்குள்ள சின்ன சின்ன வருத்தங்கள், மன வருத்தங்கள் வரலாம். குடும்பத்தில் ஒரு புதிய சந்தோஷமான செய்தி ஒன்று வரும். குடும்பத்துக்கு விருந்தாளிகள் வரதுக்கான வாரமாக இருக்குது. கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் மகர ராசிக்காரங்களுக்கு முதுகு வலி, கால் வலி அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் ஓய்வு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணிக்கிட்டிங்கனாலே எல்லாத்துலேயும் நல்ல பலன் கிடைக்கும். இந்த வாரம் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. தயிர் சாதம் அதை போட்டு நீங்கள் 4 பேருக்கு கொடுக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு 21 முறை சொல்லலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் நீல கலரும் பச்சை கலரும். அதிர்ஷ்ட எண்கள் 8ஆம் நம்பரும் 17ஆம் நம்பரும். அதிர்ஷ்ட நாட்கள் சனிக்கிழமையும் புதன்கிழமையும். நிதானமாக செயல்படுங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். நன்றி.